அந்த ஒரு கேரக்டர் இருந்துச்சு. வையத்துரைன்ற ஒரு கேரக்டருக்கு வந்து கருப்பான ஒருத்தர் வேணுமே. என்னடா கருப்பான நம்ம ஊர்ல என்னடா நம்ம தான் கருப்படிச்சுட்டு எல்லா படத்துலயும் நடிச்சுட்ருக்கோம். ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான், நான் வந்து அதுக்கு முன்னாடி மதுரை வீரன் பார்த்துருந்தேன். அப்போ கொஞ்சம் குண்டா இதா இருந்தாரு. நான் ஒரு இன்ஸ்டால பார்க்கும்போது ஒல்லியா, ஹைட்டா யார் இது அப்படின்னு சொல்லி திருப்பி பார்த்தேன். அவரு டாக்க வச்சுட்டு அப்படி நிப்பாரு. அந்த இது கண்ணாடி போட்டு நிக்கும்போது, அவ்வளோ அவருடைய என்ன உழைப்புனா, உடல அவ்வளோ அழகா நல்லா உழைச்சு ஹைட்டாவும் அத வந்து அதுக்காக பண்ணார்ல. நான் கேட்டவுனே, "தம்பி எப்படி தம்பி பண்ணீங்கன்னு?" "சார் நான் போய் இத்தன மாசம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி என் உடம்ப குறைச்சேன்" அப்படின்னாரு பார்த்தீங்களா? அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட ஹார்ட் ஒர்க். உடனே எனக்கு தோணுச்சு, இந்த கேரக்டருக்கு இவர தவிர வேற யாருமே பண்ண முடியாதுன்ட்டு, நான் வந்து டெஸ்ட் ஷூட் எடுக்கணுன்ட்டு கூப்பிட்டேன். இது ஹாட்ஸ்டார் கூட பண்ணல. யாருக்குன்னா, நம்ம எடுத்து பார்த்துக்குவோம். அவர் எப்படி கரெக்ட்டா இருப்பாரான்னு சொல்லிட்டு, நான் வந்து வாங்க, தனியா நம்ம 2 பேரும் தான், வேற யாரும் கிடையாது. போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போன்னு. நான் வந்து எடுத்து பார்த்தேன். அவங்க சொன்ன மாரி, அந்த கண்ண தான் ஃபர்ஸ்ட்டு எடுத்தேன். கண்ண பார்த்தோனே, விஜயகாந்த் சார் தான் எனக்கு ஞாபகம் வந்தாரு. கண்டிப்பா அந்த கண்ல அப்படியே இருந்தது. அந்த கண்ண தான் நான் போஸ்டராவே வச்சு அவங்களுக்கு காமிச்சேன். மேடத்திட்டயும் காமிச்சேன். அப்புறம் மேடத்திட்ட சொன்னேன், "இவர் தான் வேணும் எனக்கு வந்து 60 நாள்." "என்ன இவ்வளோ நாள் டேட் கேட்குறீங்க?" அப்படின்னு. "நீங்க குடுங்க மேடம்." அப்படின்னு. "அவர மூத்தவர வேணா அரசியலுக்கு வச்சுக்கோங்க. இவரு எங்களுக்கு சினிமாவுக்கு குடுங்கன்னு" கேட்டேன். அவ அவங்க எந்த இதுவும்